டிவிகேயில் ஜாயின் பண்ணும்போது டிவிகேனுடைய பிரின்சிபலை பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட்டு, வெளிப்படைத்தன்மை கொண்ட அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம், இதெல்லாம் வந்து ஆஸ் அ ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. தமிழக அமைச்சர்கள் 2 பேர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போனாங்க. உரிய அனுமதி வாங்காமல் போனதாக மத்திய அரசு நோட்டீஸ் வழங்கியிருக்கு. முதல்ல டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் நீங்கள் வாங்கணுனாலே பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டே கிடைக்கும். முன்னனுபவம் இல்லைன்னா கூட ஒரு சீனியர் ஆஃபீஸரை கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி எப்படி போனாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் ஃபார்மை ஒழுங்காக ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. ஒரு லெத்தார்ஜிக்காக ஃபில்அப் பண்ணுவாங்க. நம்ம ஆஃபீஸியல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, அப்படியே நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு எது இப்படி ஃபில்அப் பண்ணாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்அப் பண்ணுவாங்க. அது தப்பு. டெல்லி பிரதிநிதி, ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா அது ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்டாண்டிவாக டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து எதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்ன இலங்கை பிரச்சனைனா என்ன, கச்சத்தீவு விவகாரம்னா என்ன, இதெல்லாம் அவருக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்குமா? இங்கிருந்து போகக்கூடிய மீனவர்கள் ராமேஸ்வரத்துலேருந்தும் ராமேஸ்வரத்தை சுற்றி தான் அங்கே தான் போகிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கணுங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். அதுக்கு மனசு வச்சா கண்டிப்பாக மாண்புமிகு முதல்வர் மனசு வச்சாருன்னா கண்டிப்பாக அது முடியும். அது மட்டும் முடிச்சாருன்னா ஹி வில் பிகம் அ பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் பங்கேற்க இருப்பவர் இந்திய அரசின் முன்னாள் வெளியுறவுத்துறை தூதுவரார் திரு வி. மகாலிங்கம் அவர்கள். அவரிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கின்றன. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய முக்கியத்துவம் என்ன சார் பொதுவாக? இன்றைக்கி நிலைமையில் குளோபலைஸ் வேர்ல்டில் இந்தியா தானாக இயங்க முடியாது. 1992 தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம குளோபலைசேஷனே பண்ணணும் இந்தியாவில். 1992க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இந்தியாவும் குளோபும் இன்றைக்கி இணைபிரியாக நண்பர்களாக தான் இருந்தால் தான் நம்ம இந்தியாவில் நிம்மதியாக வாழ முடியும். அந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய அரசியலும், நம்மளுடைய பாதுகாப்பும் உலக பாதுகாப்போடையும் உலக பொருளாதாரத்தோடையும் உலக அரசியலோடையும் பின்னி பிணைந்து இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் மிகவும் இன்றியமையாதது. இப்போ பொதுவாக எல்லாருக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆல் இண்டியா கேடரில். அதில் ஐஎஃப்எஸ்னால் வனத்துறையை தான் குறிப்பிடுவாங்க. ஆனால் அது ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியுது. இப்போ நீங்கள் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி, நீங்கள் ஒரு வெளியுறவுத்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தவர். உங்கள் துறையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்களேன். உங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட டிபார்ட்மெண்ட்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? பொதுவாகவே இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஐஎஃப்எஸ் அப்படின்னாவே பொது ஜனங்க வனத்துறை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக ஸ்டேட்டில் வனத்துறை அதிகாரிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போது என்னோடய பேட்சில் 12 பேர் தான் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அதே டயத்தில் அந்த வருஷத்தில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஒரு 60 பேர் எடுத்தாங்க. ஸோ 60 பேர் பல மாநிலங்களையும் ஒர்க் பண்ணுவாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆல் இண்டியா சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரி. ஆனால் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சென்ட்ரல் சர்வீஸ். நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறோம். அதே டயத்தில் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இணைந்து நிறைய வேலைகள் செய்கிறோம். அது பொது ஜனங்களுக்கு பொதுவாக தெரியாது. எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு எக்ஸாம் வேறு, இந்தியன் ஃபாரின் சர்வீஸுக்கும், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கும், இந்தியன் போலீஸ் சர்வீஸுக்கும், மற்ற சென்ட்ரல் சிவில் சர்வீசஸுக்கும் ஒரே எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமில் டாப்பராக வர்றவங்க தான் இதர் ஐஎஃப்எஸ் இல்லைனா ஐஏஎஸ் எடுப்பாங்க. சொல்லப்போனால் ஐஏஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் சபார்டினேட் சர்வீஸ் கிடையாது. மற்ற எல்லா சர்வீஸுமே சபார்டினேட் சர்வீஸ். ஸோ அந்த வகையில் இந்த 2 சர்வீஸுமே அதனுடைய பாகத்தை கிளியராக பிரிச்சிருக்காங்க. அதாவது உள்நாட்டு சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள் அத்தனையுமே ஐஏஎஸ் பார்த்துக்கும்.
வெளிநாடு சம்மந்தப்பட்ட அத்தனை சமாச்சாரங்களையும் ஐஎஃப்எஸ் பார்த்துக்கும். இப்போ எங்களுக்கு அவங்களுக்கும் ஓவர்லேப் எப்படின்னா, எங்களுக்கு அவங்களுக்கு ஓவர்லேப் வந்து அதாவது ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதோ, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு குரோவேஷியாவில் போஸ்டிங் பண்ணப்போ நிறைய பேர் எனக்கு வந்து போஸ்டலில் ஏதாவது அனுப்புவாங்க. அது நான் சொல்கிறது 2005 2007 வரைக்கும் போஸ்டலில் அனுப்பிச்சிட்டேம்பாங்க, வரவே வராது. ஏன்னா இந்தியாவுக்கும் குரோவேஷியாவுக்கும் அந்த டயத்தில் இந்தியன் போஸ்டல், அதாவது இன்டர்நேஷ்னல் போஸ்ட் யூனியனில் ஒரு அக்ரிமெண்ட்டே கிடையாது. அதனால் இந்தியாவில் போஸ்ட் பண்ணுற ஒரு போஸ்டல் இது குரோவேஷியாவுக்கு வராது, குரோவேஷியாவில் போஸ்ட் பண்ணுறது இந்தியாவுக்கு வராது. அப்போ வந்து ஒன்லி யூஸ் பண்ணோன்னா நம்ம கூரியர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிப்ளமேட்டிக் பேக்கை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் உள்நாட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான், அவங்க தான் அத்தாரிட்டி. வெளிநாடு சம்மந்தப்பட்ட அத்தனை மேட்ருக்கும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தான் அத்தாரிட்டி. நாங்கள் அவங்க டர்ஃபுக்குள்ள வந்து நாங்கள் வந்து போக மாட்டோம், அவங்க எங்கள் டர்ஃபுக்குள்ள வர மாட்டாங்க. இப்போ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக ஆகணும்னா என்ன எடுத்து படிக்கணும் சார் ஸ்டூடெண்ட்ஸ்? நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எக்ஸாம் வந்து காமன் தான். உங்களுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஒரே எக்ஸாம். அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து டாப் ரேங்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸோ ஐஎஃப்எஸோ எடுத்துக்கலாம். என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எடுக்கணுங்கிறது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. சில பேர் வந்து சில பர்டிகுலர் காலேஜில், டெல்லியில் சில காலேஜஸ்லாம் இருக்குது, அந்த காலேஜில் வந்து வரவங்க சிவில் சர்வீஸ் எழுதுனா ஆச்சரியப்படக்கூடிய சமாச்சாரம்னா அவங்க ஐஎஃப்எஸ் தவிர வேறு எதுவுமே வேண்டாம். கிடைச்சா ஐஎஃப்எஸ், அது இல்லைன்னா நான் வேறு ஏதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு போய்க்கிறேன், இல்லைனா யூஎனில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைனா வந்து மல்டிநேஷ்னல் பேங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைனா வேறு ஏதாவது வந்து நானே வந்து ஏதாவது பெஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து ஆகிக்கிறேன், அந்த மாதிரி தான் வந்து பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்து ஐஎஃப்எஸ் மட்டும்தான் அப்படின்னு. அதே டயத்தில் இன்றைக்கி வந்து சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறவங்கள ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ 1950 எடுத்துட்டிங்கன்னா அப்போ இருந்த ப்ரொஃபைல் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற ப்ரொஃபைல் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் வேறு. இப்போல்லாம் ப்ரொஃபைல் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் எப்படின்னா நிறைய பேர் லோக்கல் லாங்குவேஜ் எடுத்து பாஸ் பண்ணி வராங்க. அதாவது எக்ஸாமே வந்து தமிழ்லேயே எழுதுகிறாங்க, எக்ஸாமே தெலுங்கில் எழுதுகிறாங்க, எக்ஸாமே வந்து ஹிந்தியில் எழுதுகிறாங்க, அந்த மாதிரி வந்து தாய்மொழியில் மாநில மொழி அந்த மாதிரி எடுத்து எழுதுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லப்போனால் ஒரு சர்வீஸ் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்கன்னா ஃபாரின் சர்வீஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபாரின் சர்வீஸில் உங்களுக்கு வந்து ஆங்கில புலமை வந்து முக்கியமாக இருக்கணும், புலமை இருக்கணும், ஆங்கில புலமை அவசியம். அதாவது உங்களால் வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கன்வே பண்ணக்கூடிய திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாரின் சர்வீஸ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ரொஃபைலில் வந்து நிறைய பேர் வந்து ஐஏஎஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அதே டயத்தில் அர்பனில் நல்லா டாப் காலேஜில் படித்தவங்க, நல்லா வந்து பெஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஐஏஎஸ் கிடைச்சாலும் ஓகே, ஐஎஃப்எஸ் கிடைச்சாலும் ஓகே. சில பேர் ஐஎஃப்எஸ் ஃபஸ்ட் ரேங்கை போடுறாங்க, சில பேர் ஐஏஎஸ் ஃபஸ்ட் ரேங்கை போடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்து ஒன்று தான். டாப் ரேங்கர்ஸ் தான் ஐஎஃப்எஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ போவாங்க. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸராகவும் இருந்திருக்கீங்க சென்னையில். ஆமாம். அந்த பாஸ்போர்ட்டில் வந்து 3 கேட்டகரி வச்சுருக்கீங்கல்ல, நார்மல் ஒன்று, அஃபீஷியல் ஒன்று, டிப்ளமேட்டிக் ஒன்று அப்படின்னு. அதுக்கான வித்தியாசங்கள் என்ன சார்? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே 3 டைப் ஆஃப் பாஸ்போர்ட் இருக்குது. அதுலேயே டாப் மோஸ்ட் கேட்டகரி ஆஃப் பாஸ்போர்ட் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். அது வந்து அரக்கு கலர், அதாவது கருஞ்சிவப்பு கலரில் இருக்கும், ரெட் பாஸ்போர்ட்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இருக்குல்லையே டாப் கேட்டகரி பாஸ்போர்ட். 2வது வந்து சர்வீஸ் பாஸ்போர்ட் இல்லைன்னா அஃபீஷியல் பாஸ்போர்ட் அப்படிமோ, ரெண்டும் ஒன்று தான், ஒயிட் கலரில் இருக்கும். 3வது ஆர்டினரி பாஸ்போர்ட், ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு எடுத்துட்டிங்கன்னா, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் மினிமம் லெவல் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து எல்லாரும் அதுக்கு மேலே இருக்க எல்லாத்துக்கும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தான் கிடைக்கும். ஆனால் அதே டயத்தில் மற்ற எம்இஏ தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் அபவ் இருந்தால் மட்டும்தான்
டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கிடைக்கும். ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் அபவ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தால் மட்டும்தான் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கிடைக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் டைரக்டர் லெவலில் இருக்கார், டைரக்டர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லைனா டைரக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து வெளிநாடு போகணுன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பாஸ்போர்ட் கிடைக்கும், அதாவது ஒயிட் பாஸ்போர்ட் கிடைக்கும். ஆர்டினரி பாஸ்போர்ட்டுங்கிறது பொதுவாக நார்மல் பீப்புள் எல்லாரும் எடுக்கிற பாஸ்போர்ட் தான் இந்திய குடிமகன் எல்லாரும் வச்சுக்கலாம், எல்லா ஆர்டினரி பாஸ்போர்ட். இப்போ உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம். பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ்னால் என்ன சார் அது? அதாவது ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு வேலைக்கு யாராவது ஒருத்தர் வெளிநாடு போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக போகிறாங்க, எந்த நாட்டுக்கு போகிறாங்க, யார் அழைச்சி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு சப்மிட் பண்ணணும். அது வந்து ஆன்லைன் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ்னே இருக்குது, அதுலேயே வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அதை ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஈவெண்ட்லேயோ அந்த கான்ஃபரன்ஸ்லேயோ அல்லது அந்த மேட்டர்லேயோ ஒரு மீட்டிங்கோ அந்த மீட்டிங்க்கு வந்து ஒரு நம்ம வந்து போகிறது சரியா அப்படிங்கிறத வந்து எம்இயை வந்து டிசைட் பண்ணும். அதாவது வெளி விவகாரத்துறை அமைச்சர், வெளி விவகாரத்துறை, உள்துறை தலையீடு இருக்குமா சார்? உள்துறை தலையீடு இருக்காது, கிடையாது. அதில் உள்துறை தலையீடு கிடையாது. பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வந்து ஒன்லி தி டொமைன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அதாவது அதை வந்து ஒரு எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு அரசாங்க அதிகாரியோ இல்லை ஒரு அமைச்சரோ இல்லை ஈவன் ஒரு ஜட்ஜோ ஒரு கான்ஃபரன்ஸுக்கோ ஒரு மீட்டிங்க்கோ வந்து போகிறாங்க அப்படின்னா, ஈவன் எம்பிஸ் எல்லாருமே, ஐ மீன் யார் போகிறாங்களோ எல்லாருமே டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் யாருக்கு வேணுமோ முதல்ல டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் நீங்கள் வாங்கணுனாலே பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ். நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஈவெண்ட் பேஸ்டு தான் உங்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கிடைக்கும். இப்போ வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்லாம் பர்மனெண்ட்டாக கொடுத்துட மாட்டாங்க, வச்சுக்க முடியும். பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது அடிக்கடி போகிறாங்க, முதல்ல மாதிரி கிடையாது. இப்போ அதான் சொன்னேன், 1992க்கு முன்னாடி ப்ரீ குளோபலைசேஷன் பீரியடில் வெளிநாடு போகிறங்கிறது ரேர். இப்போ வந்து அடிக்கடி போகிறதுனால டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேருக்கு இப்போ ஒரு ஆஃபீஸருக்கு வந்து 4 வருஷம் சர்வீஸுக்குன்னா 4 வருஷம் சர்வீஸுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ ஆர்டினரி பாஸ்போர்ட்டுக்கு வந்து வேலிடிட்டி எத்தனை வருஷம் சார்? ஆர்டினரி பாஸ்போர்ட்டுக்கு வந்து 10 வருஷம், நார்மலி 10 வருஷம். இதுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுக்கு இப்போ வந்து சப்போஸ் ஒரு ஆஃபீஸருக்கு 3 வருஷம் சர்வீஸுக்குன்னா 3 வருஷம் கொடுத்துருவாங்க, அதாவது மற்ற ஆஃபீஸர்ஸுக்கு. ஓகே. ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணணும்னா பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கி ஆகணும். ஓகே. ஒன்று பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கணும், ரெண்டாவது எந்த ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டையும் நீங்கள் வந்து விசா வாங்க யூஸ் பண்ணணும்னா விசா நோட் வந்து எம்இஏ கொடுக்கணும். ஓகே. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்புறம் விசா நோட் ரெண்டும் சேர்ந்தால் தான் விசாவுக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் சில கண்ட்ரீஸில் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸு, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டு, தென் விசா. ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ், அப்புறம் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லைன்னா அஃபீஷியல் பாஸ்போர்ட், அதாவது எந்த லெவலோ அந்த லெவலை பார்த்து டிப்ளமேட்டிக் அவங்க அஃபீஷியல் பாஸ்போர்ட் கிடைக்கும். அப்புறம் அந்த இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விசா நோட்டு தருவாங்க. அந்த விசா நோட்டை கொண்டு போய் நீங்கள் ஒரு அந்த நாட்டினுடைய எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டினுடைய கன்சுலேட்லேயோ எம்பசிலேயோ சப்மிட் பண்ணிங்கன்னா விசா தருவாங்க. ஆனால் சில கண்ட்ரீஸில், அதாவது இப்போ வந்து 108 இன்னைக்கு டேட்டில் 108 கண்ட்ரிக்கு வந்து டிப்ளமேட்டிக் அஃபிஷியல் பாஸ்போர்ட், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டோ இல்லை அஃபிஷியல் பாஸ்போர்ட்டோ வச்சுருந்தா உங்களுக்கு விசா தேவையில்லை. ஓகே. ஆனால் அங்கே வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக போயிருக்க முடியாது, 30 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் போயிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு விசா தேவையில்லைன்னா கூட அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு யாரோ இன்வைட் பண்ணியோ இல்லை நீங்கள் ஒரு அஃபிஷியல் மேட்டருக்காகவோ நீங்கள் அந்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு போகும்போது நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் போகணும். ஓகே. பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்காமல் நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கு போகவே கூடாது. இப்போ உங்களுக்கு சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழக அமைச்சர்கள் வந்து 2 பேர் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போனாங்க. அதில் குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா பதவியேற்ற 10 நாள்லேயே வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் வந்து போயிட்டு வந்தார், இப்போ ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார். இவங்க வந்து உரிய அனுமதி வாங்காமல் போனதாக மத்திய அரசு வந்து நோட்டீஸ் வழங்கியிருக்கு. அது என்ன மாதிரியான நடைமுறை? அது ஒரு அமைச்சர் வந்து
அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அரசாங்கத்தை சார்பில் வந்து அவங்க போகணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு அரசாங்க வேலையாக போகணும்னா அவங்க வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட்லேயும் போகலாம், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்லேயும் போகலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஆர்டினரி பாஸ்போர்ட் சப்போஸ் ஓகே ஆர்டினரி பாஸ்போர்ட் இருக்குது அவங்கக்கிட்ட, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கணுன்னா அதுக்கு முதல்ல பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கணும். பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 மந்திரி நீங்கள் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கணுன்னா டெல்லியில் அப்ளை பண்ணி பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கணும். பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் மினிமம் 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். அது அஃப்கோர்ஸ் சில நேரத்தில் எக்ஸ்பைரேட் பண்ணி வாங்கலாம், பட் அதுக்கு மேலே சில நேரத்தில் டைம் ஆனாலும் ஆகும். ஏன்னா இவங்க எப்படி வந்து இவங்க சில நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்த்துருக்கேன், ஏன்னா நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணுவாங்க, அந்த பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் ஃபார்மை வந்து ஒழுங்காக ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. ஒரு லெத்தார்ஜிக்காக ஃபில்அப் பண்ணுவாங்க. நம்ம ஆஃபீஸியல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, அப்படியே நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு எது இப்படி ஃபில்அப் பண்ணாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்அப் பண்ணுவாங்க. அது தப்பு. அதில் என்ன கேட்குறாங்களோ கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணாங்கன்னா 48 ஹவர்ஸில் டிப்ளமேட்டிக் அந்த பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கிடச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மினிஸ்டர்கிட்ட ஆர்டினரி பாஸ்போர்ட் இருக்குது. ஓகே நாம் வந்து இனி போய் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்லாம் வாங்க வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் தேவையில்லை. நான் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னா உங்களுக்கு டிப்ளமேட்டிக் அதாவது சில ப்ரிவிலேஜஸ் எல்லாம் ப்ரிவிலேஜஸ் உண்டு. இந்த ப்ரிவிலேஜஸ் எப்படின்னா இப்போ ஏர்போர்ட் போகிறீங்க, டிப்ளமேட்டிக்கு தனி லைன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா பெரிய ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா 200 பேர் லைனில் நின்றுருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நேராக போகலாம். கொடுத்த உடனே அவங்க வந்து அதை ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் கூட பண்ண மாட்டாங்க, ஸ்டாம்பு குத்தி கொடுத்துருவாங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னா. இப்போ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சுருந்தா வியன்னா கன்வென்ஷன் படி சில இம்யூனிட்டி இருக்குது. ஓகே, சில இம்யூனிட்டி என்னென்னா இன்றைக்கி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஹோல்டர்னால் உங்கள் பேக்கேஜ் வந்து நார்மலாக செக் பண்ண மாட்டாங்க. ஓகே, செக் பண்ண ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட். ஆமாம், அது இருக்கும். இப்போது இவங்க வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட்டை வச்சு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் அப்போவுமே அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு ஆர்டினரி பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஆர்டினரி விசாவை யூஸ் பண்ணி போயிருந்துருக்கலாம். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு சார்? இவங்க வந்து புதுசாக ஆட்சி அமைச்சிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம். அவர் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் அவங்க ஆட்சி அமைச்சே 2 மாதம்தான் ஆகுது. அமைச்சர்களும் சரி முதலமைச்சருக்கும் சரி இந்த நிர்வாக நடைமுறைகளை எடுத்து சொல்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆல் இண்டியா கேடர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, இருக்காங்களா? அவங்க பொதுவாக பாருங்கள், இது வந்து இந்த மேட்டரை டீல் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் டீல் பண்ணும். பப்ளிக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் அவங்க அப்ளை பண்ணணும். அதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே இருப்பாங்க. ஆமாம், அது ஒரு ஐஏஎஸ். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ரீசெண்டாக பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் செக்ரட்டரி இருக்கிற மாதிரி தெரியல. காலி இடமா இருக்குது அப்படிதான் நினைக்கிறேன் நான். இப்போ வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லை. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இன்சார்ஜுன்னு இருப்பாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐ திங்க் ரீசெண்ட்லி ரேரார்லேயே ஒரு மெம்பராக வந்து அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்கள மெம்பராக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்னோட கணிப்பில் அங்கே யாரும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லை. பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அல்லாத அவங்க ஓன் செக்ரட்டரிஸ் கூட எல்லா ஆஃபீஸர்ஸுக்குமே வந்து தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆஃபீஸருக்குமே வெளிநாடு போனவங்க எல்லாரும் போகாதவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வெளிநாடு போகணுன்னா பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான், அரசியல் சம்மந்தமாக போகணுன்னா பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் போகணுன்னு. அது எப்படி வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது. அமைச்சர்கள்னா அவங்க மட்டும் தனியாக சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஃபாரின் போகல, கூட வந்து கரெக்ட், அவங்களோட அதுதான் ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம். கூட போகிறாங்க. அது தொழில்துறையாக இருந்தாலும் சரி, இந்த பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் சரி போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த முன் அனுபவம் இருக்கும்ல அவங்க சர்வீஸில். பாருங்கள், எல்லாத்துலேயும் முன் அனுபவம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் முன் அனுபவம் இல்லைன்னா கூட ஒரு சீனியர் ஆஃபீஸரை கேட்டு தெரிஞ்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி வந்து எப்படி போனாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ அது வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பை இந்த அரசாங்கத்துக்கு அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ் நெருடலை ஏற்படுத்தும். இல்லை, இது ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸு. அது ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு நடக்காமல் இருந்திருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு வேளை வந்து அமைச்சர்களே அவசரப்பட்டு யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் அவங்களே போனாங்களா, இல்லை அமைச்சர்கள் வந்து அதிகாரிகளுடைய அட்வைஸை மீறி போனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்விக்குறி. இல்லை, இப்போ அமைச்சர்கள் வந்து சொந்த பயணமாக அவங்களுடைய செலவில் போயிருந்தால் பிரச்சனை இல்லை. பட் டீமாக கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரில் அவங்க போயிட்டு வராங்க. இல்லை, அதுதான் வந்து இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரை தானே ஏற்படுத்துது. எந்த முன் அனுபவமும் இல்லை,
இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாமே வந்து இப்படி தவறுதலாகவே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த நோட்டீஸுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இல்லை, அந்த நோட்டீஸுக்கு அவங்க வந்து ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இது ப்ரொசீஜரல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணலாம். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்து தவறு இல்லை. இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க போனது எதுவுமே ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் மீட்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபெட்னா மீட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் சங்கம், ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அதில் வந்து எல்லா விதமான இதுவும் இருக்காங்க. அப்படி ஒன்றும் கான்ட்ரவர்சியலாக எதுவும் நடக்கலை. நான் சொல்லணும் அப்படின்னா, நல்ல வேளை இவங்க போன டயத்தில் ஃபெட்னா மீட்டிங்கில் எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியும் நடக்கலை. பொதுவாக ஃபெட்னா மீட்டிங்கில் கான்ட்ரவர்சியல் நடக்கும், அதெல்லாம் இங்கே டிபேட் பண்ண வேண்டாம். ஆச்சா, இல்லை இல்லை, ஏன்னா பல விதமான ஆளுகள் வருவாங்க. வந்து நம்ம அரசு மேலே குற்றம் சாட்டுறதுக்கோ அமைச்சர்களுக்கு குற்றம் சாட்டுறதுக்கோ இல்லை. இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. யாருக்கு என்ன அந்தஸ்து, பொதுமக்களுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லைங்க. இல்லை வந்து இப்போ இரண்டு அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் உள்ளது. ஆனால் வந்து இன்னைக்கு இது வந்து ஒரு சின்ன மேட்டராக இருக்கலாம். இல்லை, இன்னும் ஒரு அமைச்சர் பாஸ்போர்ட் இல்லைங்கிறதுக்காக வியட்நாமுக்கு போய் அந்த பாடியை ரிசீவ் பண்ணாமல் அவர் நின்றுட்டார், ஹோல்டு பண்ணிட்டார். தென்னரசுன்னு ஒரு அமைச்சர், அவர்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை, எந்த பாஸ்போர்ட்டுமே இல்லை. இல்லை, அவர்கிட்ட எந்த பாஸ்போர்ட் இல்லைன்னா இப்போ ஆர்டினரி பாஸ்போர்ட் இல்லைங்கிறது வந்து அது வந்து அவரோட தப்பு இல்லை. ஆர்டினரி பாஸ்போர்ட் இல்லைன்னா ஆர்டினரி பாஸ்போர்ட் அவர் வாங்கலை. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கணுன்னா அகெயின் இந்த ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லாங். ஏன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி. எப்போது ஒரு டெத்து 15 பேர் இறந்துட்டாங்க, அவங்கள வந்து அவங்க பாடியை வந்து நம்ம அங்கேருந்து வந்து ரிப்பாட்ரியேட் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிலலாம் எம்இஏ வந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் அனுப்பிச்சிட்டு பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சு இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம், அது ஒரு எமர்ஜென்சி, உடனே இமீடியட்டாக பண்ணுங்க அப்படின்னா பார்த்து உடனே கொடுத்துருவாங்க. அன்றைக்கே வந்து டிப்ளமேட்டிக் 1 ஹவரில் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்லாம் வாங்குறது வந்து நார்மல் பாஸ்போர்ட்டை விட வாங்குறத விட ரொம்ப ஈஸி. பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வந்துச்சுன்னா எந்த செக்கும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேறு எந்த கவர்மெண்ட்டில் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் பேசிஸ்லேயே உங்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தந்துடுவாங்க. உங்களை வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருப்பாங்க. ஆர்டினரி பாஸ்போர்ட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்குது, இப்போ நரசிம்மன் அப்படின்னா SMMHANA இல்லை வெறும் MMANA அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அதுவே வந்து ஆர்டினரி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் உங்கள் பேரை தப்பாக எழுதுனா கூட அதே மாதிரியே டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்துரும். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்குறது வந்து ப்ரொசீஜரலி வெரி ஈஸி. இந்த பாஸ்போர்ட்டோட ஆர்டினரி பாஸ்போர்ட்டோட அவங்க வாங்கியிருந்துருக்கலாம். அவர் ஒரு வேளை வந்து அவருக்கு தெரியும் இந்த மாதிரி, ஏன்னா அந்த டயத்தில் சொல்லியிருந்திருப்பாங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கணுன்னா. அவர் நினச்சிருப்பார் ஆர்டினரி பாஸ்போர்ட் வாங்கினா போலீஸ் கிளியரன்ஸ் வாங்கணும், அது வாங்கணும். அது கூட ஆர்டினரி பாஸ்போர்ட் கூட அவர் வாங்கியிருக்கலாம். அப்படியே வாங்கியிருந்தாலும் அவருக்கும் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் தேவை. ஆனால் இந்த மாதிரி மேட்டரில் வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கல் கிளியரன்ஸுக்கு வந்து டிலேயே பண்ண மாட்டாங்க, ஈஸியாக வாங்கியிருந்துருக்கலாம். இப்போ தமிழக அரசின் சார்பாக டெல்லி பிரதிநிதியாக ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கத்தில். அவர் வந்து தமிழகத்தையே சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சை போகுது. அந்த டெல்லி பிரதிநிதியுடைய பணிகள் என்ன சார்? ஏன்னா அது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பல தேசத்தை பார்த்தவர், இந்தியாவின் தலைநகரில் பணியாற்றியவர், அதனால் கேட்குறேன். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பொது மனிதனாக நான் என்ன சொல்லுவேன்னா, இதுவரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரை என்னோட அனுபவத்தில் டெல்லி பிரதிநிதி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா அது ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட் அப்படின்னு தான் இது வரைக்கும் இல்லை சொல்கிறேன். அதான் அலங்கரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட். அதாவது யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு அவங்கள வந்து கௌரவப்படுத்துறதுக்காக இது வரைக்கும் யாரும் வந்து சப்ஸ்டாண்டிவாக டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து எந்தாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நான் டெல்லியில் ஆர்பிஓ வந்திருக்கேன், டெல்லியிலேயே நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேரோட சொல்லப்போனால் நிறையா ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோடு நான் வந்து இன்ட்ராக்டும் பண்ணியிருக்கேன். ஆச்சா, அங்கே இருக்கும்போது டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட். இன்ஃபேக்ட் நான் சொல்லப்போனால் அது ஒரு லிஞ்ச் பின் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், அதாவது ஒரு இணைப்பு பாலம் மாதிரி நிறைய செய்யலாம்னா பாருங்கள். ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லைசன் பண்ணி இன்றைக்கி இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா இல்லை ஒரு ஸ்கீமை வந்து நம்ம அந்த ஸ்கீம் வந்து தொங்கிட்டு நிற்கிதா அப்படிங்கிறத வந்து பார்த்து அதை வந்து அங்கே இருந்துட்டு டெல்லியிலிருந்து அதை வந்து சரிப்படுத்தலாம். இப்போது நம்ம வந்து
கம்யூனிகேஷன் எழுதி, ரிட்டன் கம்யூனிகேஷன் எழுதி, ஃபேக்ஸ் இமெயில் அனுப்பிச்சு அதை ஃபாலோ பண்ணுறதை விட ஒரு ஆளே அங்கே இருந்தால் அவர் வந்து முக்கியமான மேட்டரை பெரிய சொல்லுவாங்க இந்தியில் சொல்ல மாதிரி, அதாவது பெரிய மேட்டர்லாம் வந்து ஈஸியாக டீல் பண்ணலாம். அப்படி டீல் பண்ணுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு சுமூகமான ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ண முடியும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்பர் 2, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நிதி நிலைமை வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு அடிக்கடி நியூஸில் வருது. பட்ஜெட்டில் ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் இன்றைக்கி நிதி நிலைமை மோசமாக இருக்குன்னா ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி வரணும். அதையும் வந்து இந்த மாதிரி இந்த லைசன்லேயே நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். அதையும் மீறி நிதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதி பல வகையான நிதி வந்து நம்ம திரட்டலாம். நிறைய, அதாவது ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் மூலமாகவும் நமக்கு நிதி வரலாம், ஃபாரின் கவர்மெண்ட் மூலமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம். அடுத்தது நிறைய என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அது வந்து கவர்மெண்ட் சார்ந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் சாராத நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சிலதெல்லாம் அவங்க வந்து நிறைய ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ், பர்டிகுலர்லி செக்டர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, சில்ட்ரன் வெல்ஃபேர், எஜுகேஷன், டூரிசம், இந்த மாதிரி ஏரியா ஸ்பெசிஃபிக்காக சில என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஏரியாவில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜெய்கான்னு எடுத்துட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜப்பானுடைய ஆர்கனைசேஷன். அதே மாதிரி இஸ்ரேலில் ஒரு ஆர்கனைசேஷன், இஸ்ரேலில் எடுத்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு நிறையா பண்ணுவாங்க. ஜெர்மனி எடுத்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட், இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முன்னேற்றம் பண்ணணுன்னாலும் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸினுடைய அவங்களுடைய எய்டு ஏஜென்சிஸ் இருக்குது. இப்போ யுஎஸ்ஐடு இருக்குது, அது வந்து யுஎஸ்ஐடு இருக்கிறதுலையே பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோட ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கிருந்து நிறைய லைசன் பண்ணலாம். அந்த மாதிரி லைசன் பண்ணுனா இந்த டைம், அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஜெய்காவுக்கு ஃபண்டோ இல்லை வந்து ஒரு வேறு ஒரு கவர்மெண்ட்டினுடைய ஃபண்டோ இங்கே வருது அப்படின்னா அந்த அதிகாரிகள், அந்த டிப்ளமேட்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களா ரிசர்ச் பண்ணி என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபண்டிங் வந்து நாங்கள் தர்றோம்பாங்க. இப்போது அது அவங்களுடைய அப்ரோச்சு. அதவே நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம போய் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம உட்கார்ந்து அவங்களோட பேசி அவங்கள வந்து எங்களுக்கு இதெல்லாம் தேவை நீங்கள் பண்ணுவீங்களான்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபண்டிங் வந்து நமக்கு வந்து, அதாவது தமிழ்நாடு வந்து சொல்லப்போனால் தமிழ்நாடுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபண்டிங் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் ஸ்டேட். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பதவி வந்து முக்கியமான பதவியாக பிரதமர் அலுவலகத்தோட தொடர்பு கொள்ளவும், நிதியமைச்சரோட தொடர்பு கொள்ளவும், மற்ற அயலகங்கள் அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதவியாக இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து இது வரைக்கும் எந்த கடந்த கால ஆட்சியில் யாருமே அதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு கவர்மெண்ட்டில் என்றைக்குமே ஒரு ப்ரிசிடென்ஸ் இருக்கணும். அதாவது ப்ரிசிடென்ஸ்னால் முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்து தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் விட்டால் கூட முன்னாடி என்ன சர்க்குலர் வந்தது, முன்னாடி என்ன வந்தது. இது வந்து எப்படின்னா அந்த சொல்லுவாங்க ஒரு காலத்தில் 0 பேஸ் பட்ஜெட்டையும் அப்படிம்பாங்க பாச்சுங்களா. அதாவது எப்படின்னா முன்னாடி என்ன, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி ஓகே லாஸ்ட் இயர் வந்து 2000 கோடி பட்ஜெட் அப்படின்னா ஒரு 10% கூட்டி 2200 கோடி 2200 கோடி இந்த வருஷம் பட்ஜெட்னு வச்சுக்கோன்னு ஒரு பால் பார்க் எஸ்டிமேட் வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து கவர்மெண்ட்டில் நடக்கும் என்றைக்குமே ப்ரெசிடென்ஸு. அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக யாராவது திங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலையை வந்து அருமையாக செய்யலாம். அதாவது இது மாதிரி செய்யும் இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. இது சம்மந்தமாக நீங்கள் அரசாங்கத்துக்கு நீங்கள் உதவுறதுக்கு ஏதாவது முன்முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா? இல்லை, உங்களுடைய அனுபவங்கள் என்ன, உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள். இப்போ நீங்கள் வந்து இலங்கையில் கூட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இப்போ மீனவர்களை மீனவர் பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழக மீனவர்கள்னு பேசுகிறோம், பட் இந்திய மீனவர்களாக தான் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். இப்போ மீன்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், அவருக்கு வந்து என்ன இலங்கை பிரச்சனைனா என்ன, கச்சத்தீவு விவகாரம்னா என்ன, இதெல்லாம் அவருக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்குமா?
எல்லா அமைச்சர்களும் வந்து நாள் போக போக அவங்களுடைய சப்ஜெக்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. ஆஃபீஸர்ஸும் பெருசாக இருந்தாங்க. துறைகள் வந்து வேறு. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக மாறும்ல. கண்டிப்பாக. அதாவது பாருங்க, ஒரு சிலோன் மெட்ரோ இன்னைக்கு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் டீல் பண்ணுறாங்கங்கிறப்ப இல்லை, அது ஒரு அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்லைன்னா எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள கைட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன அப்ரோச் பண்ணாங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் முதல் கன்சல் ஜெனரல் நான். அதாவது 2010 அந்த சிவில் வார் முடிஞ்சு நான் போனப்போ இலங்கையில் 75% வீட்டில் மேல் கூரையே கிடையாது. 50,000 வீடு கட்டணும். 50,000 வீடு கட்டணும். மத்திய அரசாங்கம் சார்பில் மத்திய அரசாங்கம் வந்து 50,000 வீடு அன்னைக்கு ரேட்டில் வந்து $270 மில்லியன் போட்டு 50,000 வீடு கட்டணும். 50,000 வீடு கட்டணும். அது வந்து இங்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து 185 ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒரு வீடு. அதுதான் கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடு. ஆனால் அங்கே 550 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் அந்த 550 ஸ்கொயர் ஃபீட்டை கூட நாங்கள் என்ன சொன்னோம், உங்களால் இன்னும் ஒரு, அதாவது நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு செலவு பண்ணது 5.75 lakhs பண்ணோம். அன்னைக்கு வந்து என்ன சொன்னோம், அதை விட நீங்கள் வந்து ஓகே இன்னொரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு உங்களால் கட்ட முடியும்னா இன்னும் கூட வீடு பெருசாக கட்டிக்கிங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு, ஏன்னா அவங்களாம் நல்லா வசதி யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தவங்க. அந்த மாதிரி வந்து நிறைய அதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அங்கே நான் ஃபஸ்ட்டு கன்சல் ஜெனரலாக போனப்போ நான் நிறையா, அதாவது யாழ்ப்பாணத்தையே மீள் கட்டி எழுப்பணும் அப்படியாவது. அதாவது யாழ்ப்பாணத்தில் பொதுவாக நார்தர்ன் ப்ரொவின்ஸ் தான் என்னோடய ஜூரிஸ்டிக்ஷன். நார்தர்ன் ப்ரொவின்ஸில் எதுவுமே கிடையாது. ரோடு கிடையாது, ட்ரெயின் ரூட்டு கிடையாது, வீடு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, எல்லாமே எதுவுமே இல்லை. கோயில் கிடையாது, கோயில் இடிஞ்சிருக்கும், ஸ்கூல் இடிஞ்சிருக்கும், எல்லாமே. சொல்லப்போனால் நாங்கள் வந்து $2 பில்லியன் வந்து என்னோடய பீரியடில் நாங்கள் செலவு பண்ணோம். அந்த மாதிரி வந்து அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணி அதை வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக பண்ணி கடைசியில் வந்து அதை வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தை மேல் கட்டி அனுப்போம். நான் திரும்பி வரும்போது நான் சொல்கிறேன், அதாவது நான் போகும்போது அனுராதபுராவிலிருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு எனக்கு வந்து 14 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. ஃபஸ்ட் டைம் போனப்போ நம்ம வண்டியில் ப்ராடோவில் தான் போனேன், டொயோட்டா ப்ராடோவில் 14 மணி நேரம். ஆனால் திரும்பி வரும்போது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கே 5.5 மணி நேரத்தில் வந்துட்டேன். கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பு வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் மற்ற அரசாங்கங்களும் வந்து, இந்திய அரசாங்கம் மட்டுமல்ல மற்ற அரசாங்களும் உதவி பண்ணிச்சு. பட் இந்திய அரசாங்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப இது. இப்போ இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு சொன்னீங்க இல்லைங்களா, மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா தொப்புள் கொடி உறவும்போம். அதாவது நான் மட்டும் ஒரு 4000 மீனவர்களுக்கு சாப்பாடு போட்டிருப்பேன். எப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஊர் அரிசி கேரளா மட்டா ரைஸ் பிடிக்காது. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் நான் போனேன்னா ஒரு 250 பேர், நான் ஃபஸ்ட்டு வீக்கே 250 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபிஷர்மேனை. 250 பேர் 50 போட்டு, அதுவும் 3-4 இடத்துல. நாங்கள் 3 ஆஃபீஸர் தான் கன்சுலேட் ஆரம்பிச்சு. நான் வந்து எஸ் எ கன்சல் ஜெனரல் நான் வந்து யாழ்ப்பாணத்தில் உட்காந்து நான் மேனேஜ் பண்ணணும். ஆனால் நானே எங்கே வந்து ஜாஸ்தியாக அந்த காங்கேசன் துறைங்கிற இடத்துல தான் ஒரு 120 ஃபிஷர்மேனை பிடிச்சாங்க. அந்த 120 ஃபிஷர்மேன் பிடிச்ச இடத்துக்கு நான் போயிட்டேன். மற்ற 2 பேரையும் என்ன பண்ணால், ஒருத்தரை பக்கத்தில் இருந்த இடத்த 2 இடத்துக்கு போய் 4 இடத்தையும் பார்க்க சொன்னேன். அந்த மாதிரி வந்து ஃபிஷர்மேன் எல்லாத்தையும் போட்டெல்லாம் வந்து ரிட்ரீவ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜெயிலில் வச்சோன்னா எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாகுமுறை உண்ணாவிரதம் மீனவர்கள். ஏன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல சார், எங்களால் இந்த சாப்பாடு சாப்பிடவே முடியாது, என்ன கேரளா மட்டா ரைஸ்னு. ஃபஸ்ட்டு டைமு பொன்னி அரிசி மூட்டையை நாங்கள் அந்த ஜெயிலரோட பேசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே யாழ்ப்பாணம் ஜெயிலில் ஒரு 5 மூட்டை அரிசி இருக்கும். 5 மூட்டை அரிசி நாங்கள் விட்டுருவோம். உங்களுக்கு மீனவர்கள் பிரச்சனைகள் தெரியுது, கச்சத்தீவு பிரச்சனைகள் தெரியுது. ஆமாம், கச்சத்தீவு வந்து பாருங்கள், கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்னா, கச்சத்தீவு பிரச்சனையினால வந்து மீனவர்கள் பிரச்சனை பெருசாகலை. அது ஒரு கச்சத்தீவுங்கிறது அது ஒரு பெரிய, அது ஒரு சப்ஜெக்ட், தனி சப்ஜெக்ட். இப்போ இந்த மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில வழிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த பப்ளிக் ஃபோரத்தில் நம்ம பேச வேண்டாம். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்த்தா
இலங்கை தமிழர்கள், அதாவது இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும், ஏன்னா இந்திய தமிழர்கள்னு நீங்கள் சொன்னீங்க, அதாவது அதிகமாக இங்கிருந்து போகக்கூடிய மீனவர்கள் வந்து ராமேஸ்வரத்திலிருந்தும் தான் போகிறாங்க. ராமேஸ்வரத்தை சுற்றி தான் அங்கே தான் போகிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கணுங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். அதுக்கு மனசு வச்சா கண்டிப்பாக, மாண்புமிகு முதல்வர் மனசு வச்சாருன்னா கண்டிப்பாக அது முடியும். அது மட்டும் முடிச்சாருன்னா he will become a political superstar. இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் தயார் பண்ணி கொடுத்ததில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. அதே மாதிரி இந்த அரசுக்கு மேலும் இந்த தேவையான வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்பாகவும், இந்த மாதிரி டெல்லி பிரதிநிதி அவர்களுடைய பணிகள் தொடர்பாகவும், இதே மாதிரி இந்த கச்சத்தீவு மீனவர் விவகாரம், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு உதவுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆய்வறிக்கை மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க திட்டமிட்டிருக்கீங்களா? அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் சொன்ன எல்லா சப்ஜெக்டையும் வந்து நான் ரொம்ப தெளிவாக ஆராய்ஞ்சு, என்கிட்ட நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, முதல்லையே இருக்குது, நான் முதல்ல தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரசாங்கம் என்னோடய உதவி தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட இணைந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கான எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் வந்து ஆலோசனைகள் கூறதுக்கு நான் என்றைக்குமே தயாராக இருக்கின்றேன். ஏன்னா நான் வந்து டிவிகேயில் ஜாயின் பண்ணும்போது டிவிகேனுடைய பிரின்சிபலை பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட்டு, வெளிப்படைத்தன்மை கொண்ட அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம், இதெல்லாம் வந்து எஸ் அ ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் எனக்கு வந்து ரொம்ப, அதாவது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் கண்டிப்பாக மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் உள்ள மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னால் வந்து கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை என்னால் வழங்க முடியும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்ன அத்தனையுமே உங்களால் தான் முடியும். ஏன்னா மாநில விவகாரங்களை வந்து மற்ற எல்லாருமே கவனிச்சுக்கலாம். இப்போ இந்த அரசாங்கத்துக்கு மேலும் வந்து இந்த மாதிரி சில சர்ச்சைகளான ஒரு சூழல் ஏற்படாமல் சுமூகமாக மத்திய மாநில அரசுகளோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கும் இந்த அரசை இயக்கிறதுக்கும் உங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.